Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 5 Binomial Theorem Sequences and Series Exercise 5.1 la 4th question solve பண்ணலாம். And in the question repeated கேட்ட questions கவனமா பாருங்க. Find the coefficient of x power 15 in x square plus 1 by x cube whole power 10. 15th டேர்மோட கோஎஃபிஷியன்ட் கேட்குறனால கொடுத்துருக்க டேர்மை ஜென்ரல் டேர்மில் நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் சால்வ் பண்ண முடியும். சொல்யூஷனில் நான் எழுதியிருக்கேன் என்னோட வேல்யூ வந்து 10, எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ஏவோட வேல்யூ வந்து 1 by x cube. ஜென்ரல் டேர்மோட வேல்யூ இதுதான். இப்போ n என்ன, ஆர் என்ன, ஏ என்ன, எக்ஸ் என்ன நமக்கு தெரியும், ஆர் மட்டும் நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ டி ஆஃப் ஆர் ப்ளஸ் 1 is equal to n value 10 சி ஆர் x power n value 10 minus r a power r. இப்போ n substitute பண்ணிட்டோம். அதே மாதிரி x ஓட வேல்யூவை substitute பண்ணலாம். 10 into cr, x இருக்கிற இடத்துல x square இருக்குது, 10 minus r, a ஓட இடத்துல 1 by x cube இருக்குது, பவரில் r. நெக்ஸ்ட் லைனில் 10 cr, x power 2 into 10 20 minus 2 into r 2r. 1 by x இருக்கா, அது எக்ஸ் பவரில் -3ன்னு எழுதிட்டு அந்த ஆர் எழுதிடலாம். இப்போ இது ரெண்டுமே எக்ஸ் தான். ஸோ பவர் இப்போ சேர்த்து எழுதலாம். 10 cr எக்ஸ் பவர் 20 -2r -3r, அப்போ -5rன்னு எழுதிக்கலாமா. 2 + 3 5. அடுத்து நம்ம வந்து எதோட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். டு ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 15. ஸோ எக்ஸ் மட்டும் கம்பேர் பண்ணலாம். எக்ஸ் பவரில் என்ன இருக்குது, 20 minus 5r which is equal, எக்ஸ் பவரில் 15 இருந்தால் ஈக்குவல் டு 15ன்னு எழுதிக்கணும். ஸோ 20 + 15 இன்சைட் வந்து -15, -5r அன்சைட் போகும்போது +5r ஆகிடும். 20 + 15 5, மல்டிப்ளிகேஷனில் இருக்க 5 டிவிஷன் கொண்டு வர ஈக்குவல் டு ஆர். therefore ஆரோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 1. இப்போ ஆர் வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணும் இல்லையா. therefore t of 1 + 1 is equal to 10 c1 x power 20 minus 5 into r. இப்போ 5 into 1 ஓகேவா. அடுத்த லைனில் 10 c1 x power 15 கிடைக்கும். 10 c1னா வேல்யூ என்ன, 10 x power 15ன்னு அர்த்தம். ஸோ x power 15 கிடச்சிருச்சு. அதோட கோஎஃபிஷியன்ட் என்ன, 10. ரொம்ப சிம்பிளான சம். இது வந்து t2ன்னு எழுதிக்கலாம். therefore coefficient of x power 15 is 10 ன்னு எழுதிட்டா போதும். Understand of the sum எல்லாருக்கும். Thank you so much for watching.